ஹே காய்ஸ் வெல்கம் டு பாட்பி. இந்த வீடியோவில் நம்ம சிக்னேச்சர் மெசேஜ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிக்னேச்சர் மெசேஜ் அப்படிங்கிறது நம்ம ஒரு லைவ் சாட்டில் ஒரு கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுறப்ப அவங்களுக்கு ஒரு இன்ட்ரோ மெசேஜ் கொடுத்து அதுக்கப்புறம் கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணுறது சிக்னேச்சர் மெசேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ ஆம் ஹியர் டு ஹெல்ப் யூ, ஹவ் மே ஹெல்ப் யூ, அந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து நம்ம என்ன சப்போர்ட் கொடுக்கணுமோ அதை கொடுக்குறது. ஓகேங்களா? ப்ளஸ் இதில் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அந்த சேட் வந்து யாருக்கு அசைன் ஆயிருக்கு, யாரெல்லாம் வந்து அந்த யூசர்கிட்ட வந்து கான்வர்சேஷன் பில்ட் பண்ணியிருக்காங்க, இந்த டோட்டல் டீட்டெயில்ஸையும் அட்மின் வந்து ஃபுல்லாக மானிட்டர் பண்ண முடியும். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம இதை எப்படி கான்ஃபிகர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாட்பி டேஷ்போர்டுக்கு போய்க்குங்க. ஓகேங்களா? பாட் மேனேஜர் கிளிக் பண்ணுங்கள். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷேர்ட் இன்பாக்ஸ் சிக்னேச்சர் மெசேஜ் கான்ஃபிகரேஷன் இருக்குங்களா? ஓகேங்களா? இதை எனபிள் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இதான் சிக்னேச்சர். ஹாய், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப், லெட் மீ நோ ஹவ் ஐ கேன் அசிஸ்ட் யூ. ஓகேங்களா? இதை நீங்கள் வேணும்னா எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த சிக்னேச்சர் மெசேஜ் தான் ஹோல் டீம் மெம்பருக்கும் காமன். ஓகேங்களா? நீங்கள் யூஸரோட நேம் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஹாய் போட்டு ஃபார் எக்ஸாம்பிள் யூஸரோட நேம். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட் ரிப்ளே டிசபிள். ஓகேங்களா? இதை நீங்கள் எனபிள் பண்ணீங்க அப்படின்னா கான்வர்சேஷன் அப்போ நம்ம ஒரு யூசர்கிட்ட வந்து கான்வர்சேஷன் வந்து இனிஷியேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா எந்த பாட்டும் வந்து ட்ரிகர் ஆகாது. ஓகேங்களா? இதை டிசபிள் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பாட் ரிப்ளேயில் கீவேர்டு ஏதாவது கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த கீவேர்டை வந்து யூசர் இனிஷியேட் பண்ணுறப்ப அந்த பாட் ரிப்ளே வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? ஸோ நம்ம எனபிள் பண்ணி வச்சுறது தான் பெஸ்ட்டு. ஏன் அப்படின்னா நம்ம கான்வர்சேஷன் வந்து மேனுவலாக ரிப்ளை பண்ணிகிட்டு இருப்போம். ஸோ அந்த சமயத்தில் ஏதாவது வந்து பாட்டு வந்து ட்ரிகர் ஆனிச்சு அப்படின்னா அது வந்து நல்லா இருக்காது. ஸோ இதை நீங்கள் எனபிள் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பாட் ஆட்டோ எனபிள் டைம். ஓகேங்களா? இப்போ நீங்கள் இங்கே வந்து பாட்டை ரிப்ளை வந்து டிசபிள் பண்ணிட்டோம். ஓகேங்களா? இது எப்போ எனபிள் ஆகணும், நம்ம கான்வர்சேஷன் கடைசியாக அந்த யூசர்கிட்ட எப்போ முடிக்கிறோமோ அதுலேருந்து எத்தனை நிமிஷம் கழிச்சு எனபிள் ஆகணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இங்கே 10 நிமிஷம் கொடுக்குறேன் அப்படின்னா அப்போ எனக்கு கஸ்டமர்கிட்ட வந்து இப்போ கான்வர்சேஷன் முடிச்சிட்டோம். ஓகே, எல்லாமே சப்போர்ட்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. 10 நிமிஷம் கழிச்சு அந்த பாட் ரிப்ளை வந்து ஆட்டோமேட்டிக்காக எனபிள் ஆகிடும். 10 நிமிஷம் கழிச்சு யூசர் வந்து நம்ம பாட் ஃப்ளோவில் கிரியேட் பண்ண எந்த கீவேர்டு கொடுத்தாலும் பாட் வந்து ட்ரிகர் ஆக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அது வரைக்கும் ட்ரிகர் ஆகாது. இதுதான். ஓகேங்களா? நான் இங்கே வந்து 5 மினிட்ஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டைப்பிங் ஆன் இண்டிகேட்டர். ஓகேங்களா? டைப்பிங் ஆன் இண்டிகேட்டர் அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே டைப் பண்ணுறப்ப அங்கே மேலே வந்து டைப்பிங்னு காமிக்கும். இப்போ நம்ம இன்னொரு வாட்ஸ்அப்பில் வந்து யூசரை டைப் பண்ணுறாங்களா இல்லையான்னு காமிக்கல. அதேமாரி தான் இது மெட்டா வந்து நியூவாக இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ஃபீச்சரு. பாட்டில் அவைலபிள் இருக்குது. நீங்கள் அதை எனபிள் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் இங்கே டைப் பண்ணுறப்ப அங்கே யூசருக்கு வந்து டைப்பிங்னு காமிக்கும். ஓகே, வந்து அவங்க வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஓகே, சப்போர்ட் டீமில் வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. ஓகேங்களா? வேணும்னா நீங்கள் இந்த ஆப்ஷனை எனபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இதெல்லாம் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு சேவ் செட்டிங்ஸு கொடுங்க. ஓகேங்களா? ஓகேங்க. இப்போ இதை லைவ் சாட்டில் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ நான் லைவ் சாட்டில் இந்த பர்டிகுலர் யூசருக்கு வந்து கான்வர்சேஷன் வந்து இனிஷியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து கான்வர்சேஷன் வாஸ் ஜாயின்டு பை ஆகாஷ், ஏஜென்ட் ஆகாஷ்னு இருக்கு. ஓகேங்களா? இந்த கான்வர்சேஷன் வந்து ஆல்ரெடி வந்து ஏஜென்ட் ஆகாஷுக்கு வந்து அசைன் ஆகிருக்கு. ஓகேங்களா? நான் இன்னொரு விண்டோவில் வந்து ஏஜென்ட் ஆகாஷோட லாகின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து அவர் டைப் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா என்னால் டைப் பண்ண முடியாது. இங்கே வந்து ஜாயின் சாட் இருந்தால் இருக்குது. ஓகேங்களா? இங்கே வந்து இவர் வந்து கான்வர்சேஷன் பண்ணலாம். நம்ம சிக்னேச்சர் மெசேஜ் பாருங்கள். இங்கே ஹாய் ஆகாஷ், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப் யூ, லெட் மீ நோ ஹவ் ஐ கேன் அசிஸ்ட் யூ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அவங்க கான்வர்சேஷன் இனிஷியேட் பண்ணால் நம்ம இங்கேருந்து ஆகாஷ் வந்து ரிப்ளை பண்ணுவார். ஓகேங்களா? இப்போ வந்து இங்கே வந்து நான் ஜாயின் பண்ண போகிறேன். என்ன நடக்குதுன்னு பாருங்கள். இதை கிளிக் பண்ணுங்கள், சென்ட் சிக்னேச்சர் மெசேஜ் டு சப்ஸ்கிரைபர். ஓகேங்களா? இது கிளிக் பண்ணிங்கன்னா அப்படின்னா இந்த மாதிரி நம்ம பேர் போகும். ஓகேங்களா? நம்ம பேர் வந்து பாட்பி டெஸ்ட். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், ஜாயின் சாட் கொடுக்குறேன். ஹாய் பாட்பி டெஸ்ட், ஐ எம் ஹியர் டு ஹெல்ப், லெட் மீ நோ ஹவ் ஐ கேன் அசிஸ்ட் யூ. ஓகேங்களா? இப்போ வந்து கான்வர்சேஷன் வாஸ் ஜாயின்ட் பை ஏஜென்ட் பாட்பி டெஸ்ட். இப்போ என்ன ஆகும்னா ஆகாஷ் இருந்த கான்வர்சேஷனை இப்போ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ என்ன ஆகும்னா ஆகாஷுக்கு வந்து க்ளோஸ் ஆயிரும். இங்கே பார்த்தீங்கன்னா அவருக்கு ஜாயின் சாட்னு வந்துருச்சு. எனக்கு வந்து அவரு இங்கே பார்த்தீங்கன்னா கான்வர்சேஷன் ஜாயின்ட் பை ஏஜென்ட் பாட்பி டெஸ்ட். ஓகேங்களா? இங்கே ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா பாட் ரிப்ளே வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகேங்களா? இங்கே பார்த்தீங்களா, நீங்கள் ரிசீவ் பண்ணால் தான் ரிசீவ் ஆகும். அது வரைக்கும் பாட் ரிப்ளே வந்து ப்ராசஸில் தான் இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து எனக்கு அசைன் ஆயிடுச்சு. நான் இங்கேருந்து வேணால் எப்படி வேணால் ரிப்ளை பண்ணிக்கலாம்.
அவரு கேட்குற கொஸ்டினுக்கு நான் ரிப்ளை பண்ணிக்கலாம். வேற எந்த டீம் மெம்பருக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து அசைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? எனக்கு நான் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து சேட் வந்து லீவ் ஆயிருவாரு. இங்கே வந்து ஜாயின் சேட்டுன்னு தான் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி தான் இது ஒர்க் ஆகும். முன்னாடியே சொல்லியிருந்தேன், இந்த சிக்னேச்சர் மெசேஜ் வந்து எல்லா டீம் மெம்பருக்கும் காமனாக தான் இருக்கணும் அப்படின்னு. ஓகேங்களா? நீங்கள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஒவ்வொரு டீம் மெம்பருக்கும் வேணுங்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ ஒவ்வொரு டீம் மெம்பருக்கு ஹாய் போட்டு ஒரு நேம் வேணும், இன்னொரு டீம் மெம்பருக்கு வந்து வேறு மாதிரி வேணும் அப்படின்னா நீங்கள் அந்த டீம் மெம்பரோட டேஷ்போர்டு போய்க்கிங்க. ஓகேங்களா? டேஷ்போர்டு போய்ட்டு ரைட் டாப் கார்னரில் அக்கௌண்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இங்கே பாட்டமில் சிக்னேச்சர் மெசேஜ்னு இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து நீங்கள் இங்கே என்ட்ரு பண்ணீங்க. இப்போ போட்டு ஹாய் ஐ ஆம் ஆகாஷ், how may I help you? ஓகேங்களா? ஐ ஆம் ஆகாஷ், how may I help you போட்டிருக்கேன். அப்டேட் கொடுத்துறேன். அப்டேட் கொடுத்துட்டேன். லைவ் சாட் வாங்க. இப்போ நான் ஜாயின் பண்ணால் எனக்கு இந்த சிக்னேச்சர் மெசேஜ் போகாது. இங்கே பார்த்தீங்களா, ஹாய் ஆகாஷ், இந்த மெசேஜ் போகாது. நான் இப்போ டைப் பண்ணல, அதான் போகும். பாருங்கள், பார்த்தீங்களா? நான் டைப் பண்ணது ஹாய் ஐ ஆம் ஆகாஷ், ஹவ் மே ஹெல்ப் யூ, அதுதான் சென்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு டீம் மெம்பரும் அவங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கஸ்டமைசேஷன் பண்ணி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இந்த வீடியோவில் நம்ம சிக்னேச்சர் மெசேஜ் எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது, ஓகேங்களா, அதோட யூஸ்ஃபுல் ஆப்ஷன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துருப்போம். ஸோ நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். ஓகே, பாய், தேங்க்யூ.